विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णाम् यल्लभसे निजकर्मोपात्तं वित्तं तेन विनोदय चित्तम् மோகமுத்கரம் எனக்கூடியதான பிரகரணம் ஆச்சாரியால் எழுதின பல பிரகரணங்கள்ல இது ஒண்ணு. இது பஜகோவிந்தம்ங்கிற பெயர்லயே பிரசித்தியாகும். நியாயமா அதனுடைய பேர் என்ன? மோகமுத்கரம்னு பேர். முத்கரம்னு உலக்க. மோகம் மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான மோகத்தை அழிக்கக்கூடியதான உலக்கேன்னு அர்த்தம். இந்த கிரந்தமானது எப்படி எழுதப்பட்டது, இதனுடைய சந்தர்ப்பம் என்ன, ஏன் எழுதினார், இது ஏன் சொன்னார் அப்படிங்கறத செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தோம். காசி கஷேத்திரத்துல இவர் இருக்கும் பொழுது, ஆச்சாரியால் இருக்கும் பொழுது, விசேஷமாக ஒரு ரொம்ப வயசான வியக்தியானவர் வியாக்கரண சூத்திரங்களை நொற்று பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்ப சமயமாயிடுத்து, சீக்கிரமாக நீங்க ஆன்மாவை அறிவதற்காக முயலணும். இப்படி வியாக்கரணத்திலையும் மற்ற சாஸ்திரங்களையும் ஈடுபட்டிருந்தா போராது, அது சரியில்லை அப்படின்ட்டு அந்த மோகத்தை, அந்த சாஸ்திரத்துல மோகத்தை, விஷயத்துல இருக்கக்கூடியதான மோகத்தை போக்கடிக்கணும் என்பதற்காக எழுதினதான கிரந்தம். இதுல இந்த கிரந்தம் எப்படின்னா ஒரு மூலையில உட்கார்ந்து நம்ம யோஜனை பண்ணி எழுதினது இல்ல, தானா இதயத்துல இருந்து வந்ததான. அதனால இந்த கிரந்தத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா அப்பத்துக்கு அப்ப தானா இதயத்துல இருந்து வந்ததான எண்ணம். அதுல முக்கியமாக என்ன சொல்றார்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி ரக்ஷதி டுக்ருஞ்சுகரணே. இதுல கொஞ்சம் அந்த அபிப்பிராயத்தை பார்க்க, பகவான கோவிந்தனை பஜனம் பண்ணுன்னு சொல்றதுனால மட்டும் இல்ல, ஏன் அப்படி சொன்னார் அது கொஞ்சம் பார்க்க. கடைசியில நஹி ரக்ஷதி டுக்ருஞ்சுகரணே எப்பொழுது? சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, காலமானது கிட்ட வந்த பிறகு அப்பொழுது இவைகள்லாம் நினைச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷன் எந்த செயல் பண்றதா இருந்தாலும் அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல அது பண்ணணும். இது அப்பதான் அது அதிகமான பலத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, மானிட பிறவின்னு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பல பிறவிகள் இருக்கு. மனுஷனை தவிர மற்ற பிறவைகள்லாம் நீங்க எடுத்துட்டீங்களா, அந்த பிறவைகளை நீங்க என்னத்தை சம்பாதிக்க முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். மனுஷனை தவிர யானையாகவும் குதிரையாகவும் நாயாகவும் மற்ற பிராணிகளாகவும் பிறந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? சாப்பிடுறது தூங்குறது தவிர ஒரு ஒன்றும் பண்றதில்ல அவைகளுக்கு. அவளுடைய அறிவு அவளைத்தான். மனுஷாளுக்கு மேல இருக்கிறவா கந்தர்வாள், யக்ஷாள், கிண்ணறாள், கிம்புருஷாள் அப்படி இருக்கா. தேவர்கள் இருக்கா. அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அவளால முடிஞ்சா நினைச்சா பண்ண முடியும். ஆனா நினைப்பு வரதே கஷ்டம். லோகத்துல, இந்த லோகத்திலேயே ரொம்ப பேர்
அவளுடைய பொழுதை எப்படி போக்குறா அப்படின்னு யோசனை பண்ணினா டிவி பார்க்கறதுலயும் செல்போன்ல தானே பொழுது போறது. நானா யோசனை படிப்பேன். சாதாரணமா யாரா இருந்தாலும் கையில அதை வச்சுட்டு ஏதோ நோண்டிட்டே இருக்கான். பார்த்தானே இருக்கு, அதை தவிர அவர் ஒண்ணும் இல்லையே. ஆனா மணிக்கணக்கா வேற இன்னொருத்தரோட பேசாம அதுலயே நிமக்கனா இருக்கானோ இல்லையோ. இதே மாதிரிதான் தேவலோகத்திலையும் அந்த லோகத்துல இருக்கக்கூடியதான போகங்கள் இருக்க பார்த்தேல, அந்த போகங்களானது இவாளை கவர்றது. அதனால அவளை அந்த போகத்தை அனுபவிக்க தவிர வேற ஒண்ணும் இல்லை. நவராத்திரி 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாள்லயும் நம்ம அம்பாள் பூஜை பண்ணினோம்னு பேரே பண்ணினோம், இல்லன்னு இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன சுண்டல், நாளைக்கு என்ன சுண்டல், இந்த கவலை எவ்வளவு நேரம். கொலு வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாளும் கவலை தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை புட்டு ஸ்பெஷல், அன்னைக்கு தான் பண்ணி ஆகணும். மீதி எல்லாம் எல்லா கிழமையும் இந்த சுண்டல் பண்ணலாமா, அது பண்ணலாமா, அவாத்துல அது பண்ணினாலா, இதாத்துல இதே கவலைத்தான். அதே போல வரிசையா விட்டாம இப்ப தீபாவளி வருதோ இல்லையோ, எந்த ஸ்வீட் பண்ணணும், எந்த பட்சணம் பண்ணணும், பண்ணாத போனாலும் எங்க வாங்கணும், இந்த கவலையெல்லாம் இருக்கும். சோ நமக்கு ஒரு பண்டிகைன்னு சொன்னாலும் ஒரு அக்கேஷன் சொன்னாலும் நமக்கு எது முக்கியமோ அதை விட்டு மற்ற விஷயங்கள்ல நம்மளுடைய மனசு போறதுங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இவ்வளவு படிச்சு அறிஞ்சுண்டு புத்திசாலியா இருக்கிறவாளை இவாளுக்கே எப்படி இருக்குமேயானால், பிறந்தண்ணிலிருந்து தேவலோகத்துல எக்கச்சக்கமா எங்க பார்த்தாலும் போகங்கள் தான், எந்த இடத்துல பார்த்தாலும் போகங்கள் தான். அவளுக்கு இது போல இது பண்ணணும், அது பண்ணணும், இதை கேட்கணும் எனக்குடையதான இடமே கிடையாது. அந்தந்தம் அப்பிரவிசந்தே அவித்யாம் உபாசதே. கர்மாக்களை பண்ணி தேவலோகத்துக்கு போறவாளுக்கு அவ அங்கே வந்து கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரும் சொல்றவாளும் இல்ல, சொன்னாலும் கேட்கறவாளும் இல்ல. ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யா சுருண்வந்தோபி பகவோ யோன வித்யுஹு. கேட்கறதுக்கும் ஆட்கள் இல்ல, சொல்றதுக்கும் ஆட்கள் இல்ல ஸ்வர்காதி லோகங்கள்ல. எப்படி முன்னுக்கு வர முடியும்? வர. ஆகையால் அங்கெல்லாம் போக பிரசக்தாளாவே இருந்துட்டு இருக்க. இந்த மனுஷ லோகம் எப்படி இருக்கு அப்படின்னா, உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். மனுஷனுக்கு கவலையும் இருக்கு, துன்பமும் இருக்கு, சுகமும் இருக்கு. அவன் என்ன பண்றான், இந்த துன்பத்தை கண்டு வெறுக்கிறான், சுகம் வரணும்னு எதிர்பார்க்கிறான், சுகத்துக்காக முயற்சி பண்றதுக்காக அவனு நினைக்கிறான். சோ இது வேதாந்தங்கள்லாம் கேட்டுட்டு இந்த ஜன்மாவை க்ஷேமமாக முடித்துக் கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம். ஏன்னா ஸ்வர்காதி லோகத்துல போனீங்களேயானால் அங்கே அவ பாக்கிறதே இல்லை, இதை பத்தி நினைக்கிறதே இல்லை, சுகமே சௌக்கியம் அங்கே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாளே தவிர வேற ஒன்னும் நினைப்பே வராது. கீழ்லோகங்கள் மனுஷனை விட கீழ் ஜாதிகளுக்கு போனீங்களேயானால் அவர்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ 5 அறிவும் நமக்கு கொடுத்து, மனசையும் கொடுத்து, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் கொடுத்ததான பிறவி மானிட பிறவி. ஆகையால் இப்படிப்பட்டதான பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்லபம் திரயமை வைத்தது தெய்வானுகிரக ஹேதுகம். தெய்வானுகிரக ஹேது பல பிறவிகள்ல இவனுக்கு ஏற்பட்டதான புண்ணியத்தினால ஏற்பட்ட பகவத் அனுகிரகத்தினாலதான் இவனுக்கு கிடைக்கும். மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷனா பிறக்கிறதுங்கிறதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மனுஷால பிறந்த பிறகு முமுட்சுத்துவம், மோட்சம் வேணுங்கிற ஒரு ஆசை, இது வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல ஒரு 20 வயசு வரைக்கும் நமக்கு டைரக்ஷனே தெரியாது. ஏதோ விளையாட்டு புத்தி படிக்கிறது அப்படியே இருந்துட்டோம். குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா அவளோட போட்டு பேசுறது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு யவனம் வந்ததையானால் உலகத்துல எப்படி நடந்துக்கிறாளோ அப்படியே போகணும். உலகத்தை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதுக்காக நிறைய காசு வாங்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுலயே இருந்துட்டு. அப்பெல்லாம் துன்பம் வந்த போது, துன்பம் இல்லாத நிலை கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து துன்பம் இருக்கு, ஆனா அந்த துன்பத்தை நம்ம பெரிசாக்கல, எல்லாம் போயிடும். ஏன்னா உடம்புல சக்தி, உடம்புல சக்தி இருக்கும் பொழுது துன்பம் வந்தாலும் எல்லாம் குறைஞ்சிடும், நாளைக்கு சௌக்கியம் ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடியதான சக்தி இருந்தது ஒரு 40 வயசு வரைக்கும்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அந்த 40 வயசு ஆன பிறகு அடடா என்ன இப்படி ஆயிடுது அப்படின்னு நினைச்சது. பரலோகத்துக்கு வழி ஏதாவது இருக்கான்னு யோஜனை அப்பதான் வருது. கோயிலுக்கு போறோம், அதுக்கு முன்னால கோயிலுக்கு போனாலும் ஏதோ 4 பேரும் போறா நம்ம போயிட்டோம், அது ஒரு ஃபேஷனாகவோ இல்ல ஒரு சாதாரணமான வழியா இருந்ததே தவிர அதனுடைய தத்துவம் தெரியல. ஒரு 40-45 வயசு ஆன பிறகு அப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி மனுஷனுடைய வாழ்க்கையில ஜாஸ்தியா. குழந்தைகள் வளர்ந்தாச்சு, பெண் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லா விவகாரங்களும் அந்த சந்தர்ப்பத்துல தான் வருது. அப்பதான் டென்ஷன் ஜாஸ்தியாருது, உடம்பும் குறையிறது, சக்தி குறையிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு நல்ல வழியில போகணும், பகவான தியானம் பண்ணணுங்கிற ஐடியா வருது. அது யோஜனையிலேயே இன்னொரு 20 வருஷம் போயிடுது. ஒரு 60-65 வயசு ஆன பிறகு சாதாரணமாக மனுஷாளுக்கு அப்பதான் இதுல தீவிரத்தை ஏற்படும். அப்ப என்ன பண்றோம், டூ லேட் சாருங்க. நிஜமாவே டூ லேட் தான். எப்ப இருக்கணும், 30 வயசுல வந்துடும். அதான் சரியான சமயம். அப்ப முடியல. அதுக்கப்புறம் இந்த தீவிரமான ஒரு எப்படியாவது இதை சாதிச்சு ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்தோட இருக்கிறவ அவ பகவான தியானம் பண்ணிட்டே இருந்ததுன்னா அவளுக்கு இன்னொரு வரம் கிடைக்கும். என்ன வரம் தெரியுமோ, மகாபுருஷ சம்ஸ்ரய, மகான்களுடைய சம்பந்தம். சர்வதா சர்வகாலமா பகவானையே தியானம் பண்ணிட்டே இருந்துட்டு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றதான மகான்கள் அவளுடைய சம்யோகமானது ஏற்படுகிறது. அவளோட சேர்க்கை ஏற்படும். அவ எங்க இருக்கா சார், இவர் தான் மகாபுருஷன் நெத்தியில ஒட்டி இருக்க, நமக்கும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் தெரியும் இவ்வளவு வாசிச்சிருக்காரா, இவ்வளவு நல்ல ஆச்சாரத்தோட இருக்காரா, இப்படி நல்ல மனுஷனா இருக்காரா, கொஞ்ச நாள் ஆனப்புறம் தான் தெரியும். இப்படிப்பட்டதான மகாபுருஷால் ரொம்ப ரேர். சோ மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மானிட பிறவி ஒண்ணு, முமுட்சுத்துவம் மோட்சம் வேணும் எனக்கூடியதான ஆசை ஒண்ணு, அதுக்கப்புறம் சத்சங்கம்ங்கிறது ஒண்ணு. இதுல இந்த 3 கிடைச்ச பிறகு அதை கோட்டை விட்டுன்னா ரொம்ப கஷ்டம். மானிட பிறவி கிடைச்சிருக்குன்னு விட்டாலே மறுபடியும் மானிட பிறவி எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி என்னடான்னா 84 lakhs, 86 லட்சங்கள் பிறவிகள்ல ஒண்ணு மனுஷ பிறவி. மறுபடியும் எப்படி வரும்னு சொல்ல முடியும், தெரியாது. கரெக்டா 84 லட்சம் ஜென்மம் ஆனப்புறம் வருமானார், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாலே வரலாம் பின்னாலே வரலாம், ஒன்னும் சொல்ல முடியாது. இவ்வளவு அரிதான ஒரு மனுஷ பிறவையை கிடைச்சுண்டு அதுலயும் முமுட்சத்துவமும் வந்து மகான்களுடைய சம்பந்தமும் நமக்கு கிடைச்சிருக்குமையானால் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து அதை சொல்லக்கூடியதான ஆச்சாரியால் நல்ல சதாச்சாரத்தோடு இருக்கிற கிடைச்சாலும் அப்ப கோட்டை விட்டேன்னா அது எவ்வளவு லாஸ்ன்னு சொல்ல முடியாது. அதோட இல்ல, உங்களை கரத்தேற்றிக்கிறது உங்க கையிலேயே தான் இருக்கே தவிர இன்னொருத்தரோட இல்ல. உத்தரே ஆத்மன ஆத்மானம் மக்னம் சம்சார வாரிதவ். இந்த சம்சாரம் எனக்கூடியதான சமுத்திரத்துல மூழ்கியாச்சு சுவாமி. இதை விட்டுட்டு உங்களால வெளியில வர முடியறதா? குழந்தைகளுக்கெல்லாம் இங்க நதிக்கோ அல்லது குளத்துக்கோ அழைச்சுன்னு போனேன்னா ஜலத்திலேயே இருப்பா. வாடா வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டா. பீச்சுக்கு அழைச்சுன்னு போங்க குழந்தைகளை. எவ்வளவு அந்த அளவு வரட்டும் அந்த அளவு வரட்டும், 1/2 மணி நேரம் காப்பாத்து வர வாங்கோ மேல வரலான்னு தோன்றதோ. அது கரையில இருக்கிறவனுக்கே இந்த கத்தின்னா நம்ம மூழ்கியே போயிட்டோமே, தப்பிச்சுண்டு வர முடியலையே. உங்களால தனியாக ஒரு விஷயத்த வர முடியும்னு முடியறதா பாருங்க. நாளைக்கு காசிக்கு போவோம் வாங்கோன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் ரெடியா வர்றதுக்கு? வீட்டுல சொல்லிட்டு வரேன் சார், கதவு பூட்டிட்டு வரேன் சார், லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் சார், சிலிண்டருக்கு சொல்லிட்டு வரேன் சார், எத்தனை சொல்றோம், போஸ்ட் ஆபீஸுக்கு சொல்லிட்டு வரேன் சார், இத்தனை சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் ஒரு 10 நாள் போயிட்டு வரேன்னு சொன்னாலே உங்களால விட்டு வர முடியறதா? ஏன் சம்சாரத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். கிளாஸுக்கு வந்தீங்கன்னா 8 மணின்னா 8:30 மணிக்குள்ள ஆத்துக்கு போகணும். போகலைன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரே கவலை, என்ன ஆச்சோ என்னமோ, இந்த மனுஷனுக்கு வயசாச்சு, ராத்திரி போக வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரே, என்னத்தான் அங்க இருக்கோ, என்ன சொன்னா என்ன மோட்சம் வருதோ அப்படின்னு அவளுடைய கவலை. போய்தான் ஆகணுமான்னார்.
இருந்துதான் ஆகணுமாங்கிறார் இவர். விவகாரம் நடந்துட்டு. அப்ப எந்த விஷயத்திலயும் நமக்கு ஒரு சுவாதந்திரமும் இல்ல, இண்டிபெண்டன்ஸும் நல்லா யோசனை பண்ணினா இல்ல, இதை விட்டுண்டு தனியா போவோங்கிற அபிப்பிராயம் நம்மளால வர்றது கிடையாது. அப்படி சம்சாரத்துல மூழ்கி இருக்கக்கூடியதான நமக்கு யோகாரூடத்வமா சாத்திய சமயக் தர்சன நிட்டயா, ஏதோ ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டு ஒரு நாளைக்கு தானா போறதில்ல, நம்மளே தனியா விட்டு இருக்க கத்துக்கணும். ஒரு நாளைக்கு போகதான் போறோம், காசு எடுத்துன்னு போக போறது இல்ல, வஸ்திரங்கள்லாம் எடுத்துன்னு போக போறது இல்ல. தீபாவளிக்கு புது ஷர்ட் வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இதை எடுத்துட்டு பரலோகத்துக்கு நிச்சயமா போக மாட்டேன். ஏன்? லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. இருந்தாலும் நம்ம இப்பவே தனியாக எல்லாத்தையும் தனிச்சு நிற்க நம்ம பழகணும். யோகாரூடத்வமா சாத்திய சமயக் தர்சன நிட்டயா. அதோட இல்ல, ஆச்சாரியால் இதை ஏன் அப்படி நிச்சயமா சொல்றார் அப்படின்னு சொன்னா, நமக்கு 10 பேர் ஹெல்ப் பண்றவா இருந்தாலேனா அவளோட ஹெல்ப்னால நம்ம கொண்டு வரலாம். சில விவகாரங்கள்ல 4 பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், எல்லா விஷயத்திலையும் பண்ண முடியாது. நமக்கு விவகாரம் நம்ம தான் பார்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தரால ஒண்ணும் பண்ண முடியாது. ருணமோச்சன கர்த்தாரஹ பிதுசந்தி சுகாதய சுதாதய. நீங்க கடன் பட்டு விட்டீங்க சார், கடனை அடைக்கணும், உங்களால முடியல. பையன் என்ன பண்ணலாம்? அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அடைக்கிறேன் சொல்ல. நீங்க கடன் வாங்கிட்டேன்னா அதை போக்கலாம். அதே மாதிரி பந்தமோச்சன கர்த்தாத்து ஸ்வஸ்மாதன்யன்ன கஷ்டன. இந்த பந்தத்தை போக்கடிக்கணும், சம்சாரத்துல இருந்து நம்ம தப்பிச்சுண்ட வரணும்னா எவருக்கு வாரே யமுனா தீரு வேற வழி. இந்த பந்தத்துல இருந்து நீங்க தப்பிச்சுண்ட வரணும்னு சொன்னீங்களா, ஏன்னா சம்சார கவலையில இருந்து நீங்க போகணுமே. ஆனால் அப்ப என்ன பண்ணணும்? அவாவா முயற்சி பண்ணணுமே தவிர வேற ஒண்ணும் விவகாரம் இல்ல. என்ன பண்றது? தலையில மூட்டை வச்சுட்டு சுமந்துட்டு சார், சுமந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டிருக்கள், முதுகெல்லாம் வலிக்கிறது. என்ன பண்றது? உங்க பையனோ அல்லது உங்க ஃப்ரெண்டோ பார்த்தா, அப்ப அத கொஞ்சம் பாதி என கூட என்ன சொந்து இது பண்ணலாமோ இல்லையா? பண்றா, பசங்கள்லாம் எல்லாம் பண்றா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றா, எது முடியுமோ அதான். ஆனா பசியா இருக்க, ரொம்ப பசியா இருக்குன்னு அப்பா உனக்கு பதிலா நான் சாப்பிடுறேன்னு சொன்ன பிரயோஜனம் உண்டா? என்ன சார் அந்த கவலை இருக்க பார்த்தா? வெளியில இருக்கக்கூடியதான கவலை இருக்குமையானால் அதை மற்றவர்கள் அதை பங்கேற்றுக் கொள்ளலாம். தனக்குள்ள இருக்கக்கூடியதான கவலை இருக்க பார்த்தா, இது பசி, தாகம், மனசுல துன்பம், இவைகள்லாம் இன்னொருத்தரால போக்க முடியாது. பசி வந்தது ஏனால் இன்னொருத்தரால போக்க முடியாது. நான் சாப்பிட்டா இன்னொருத்தவங்களுக்கு பசி போகாது. அப்ப என்ன? அது போல துன்பங்கள்லாம் போக்கணும். நமக்கு அந்த துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. எது? மனசுல கவலை, மனசுல கொந்தளிப்பு. எது நடந்தாலும் அது எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ பிராரப்த கர்மானவள் இருக்கு, அனுபவிச்சு போவோம் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையோ தான். ஆனா வாழ்க்கையில என்ன நினைச்சுட்டு இருக்கா தெரியுமோ? நான் அதை சாதிச்சுட்டேன், இதை சாதிச்சுட்டேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு துன்பம் ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைக்கிறா. இவைகள்ல நிஜமா உங்களை ஒன்னும் கிட்ட வர துன்பம் பாட்டுக்கு துன்பம் வரும். இதை பண்ணினதுக்கு இது உண்டு. வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தயே நது முக்தயே. வாக்வைகரி ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேசினா 10,000 பேர் இருந்தா அவ எல்லோருக்கும் இனிமையாக புரியும்படி அழகா பேசுவார், அடுக்கடுக்கா பேசுவார். வீட்டுக்கு போனா கவலை உண்ட வேண்டுது. இது இவ்வளவு பேசினா 10,000 பேர் கை தட்டினா சார் என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்தா துன்பம் இருக்கு, அதை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. வாக்வை கரே சப்த ஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம். சயின்டிஸ்டா இருக்காரு, புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு, அதை எடுத்து சொல்றாரு 10 பேருக்கு. எல்லாரும் என்ன புத்தி சார், எப்படி அனலைஸ் பண்றாரு, ரொம்ப நன்னா சொல்றா. ஆனா விவகாரம் என்ன? இவைகள்லாம் இங்கே உபயோகப்படுமே தவிர, வயசாச்சு தலைவலி கால்வலின்னு இதுக்கு இந்த வியாக்கியானம் ஏதாவது சரியா வருமா? நீங்க சயின்ஸ் வாசிச்சது ஏதாவது, அதுக்காக மருந்து தான் நீங்க தான் வாங்கிக்கணும். உங்களுக்கு வியாதி வந்தா மருந்து யாரு வாங்கிக்கணும்? நீங்க தான் சாப்பிடணும். உங்க பையனோ ஆத்துக்காரோ வேற யாரோ சாப்பிட்டா உங்களுக்கு மருந்து குறையுமா? வியாதி குறையுமா? அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் எனக்கூடியதான வியாதி,
உங்களுக்கு இருக்கக்கூடியதான துன்பம் எனக்கூடியதான இந்த மனசுனுடைய ஏற்பட்டதான வியாதி அவன் அதுக்கு மருந்து சாப்பிட்டா தான் போகும். ஆகையால் சொல்றார் பஜ கோவிந்தம். அப்பா இது நீ தான் பண்ணிக்கலாம், வேற யாராலையும் பண்ண முடியாது. உனக்கு கொடுத்த 100 வயசுலயே 90 வயசு ஆயிடுதப்பா. அது கோட்டை விட்டியோ மறுபடியும் சேர்க்க முடியாது, மறுபடியும் அடைய முடியாது. ஆகையால் என்ன பண்ணணும்? சுலபமான வழி பக்தி. பஜ கோவிந்தம். கோவிந்தம்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம். கோபிஹி வேதங்கள்னால் விந்ததே அறியப்படுகிறது. வேதங்கள்னால் அறியப்படக்கூடியது பிரம்ம ஞானத்தான். வேதங்கள் கர்மாக்களை சொல்றது, உபாசனங்களை சொல்றது இருக்கு. எதுக்கு? அந்த கர்மா ஞானத்தை அடைவதற்காக வழியாக சொல்ற. இங்கிருந்து பாரிஸ் கார்னருக்கு போகணும்னு சொன்னா என்ன சொல்லும்? 21 பஸ் ஏறி போங்கோ, அவ்வளவுதான் சொல்லும். அப்ப 21 பஸ் ஏறுறதுங்கிறது அது ஞானம் இல்ல, அது பாரிஸ் இல்ல. ஆனா விவகாரம் என்னன்னா அங்க போறதுக்கு இது ஒரு சாதனம். இல்ல ஏறி உட்கார்ந்தேனா அதை பிடிச்சி அதுல ஏறி உட்கார்ந்தேனா போயிடலாம், அவ்வளவுதானே சொல்ல முடியும். அதே மாதிரி தான் கர்மகாண்டத்தை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணேன்னா உங்களுக்கு கொடுத்ததான நித்திய கர்மா, சந்தியாவந்தனம், தீப பூஜை, அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றது இவைகள்லாம் பண்ணிட்டே இருந்தேனால் ஞானம் ஒரு நாளைக்கு வரும், நிச்சயமா வரும், சந்தேகம் இல்லை. ஆகையால் பிரம்ம ஞானத்துக்கு வழியாக இருக்க கர்மகாண்டமோ உபாசனா காண்டம். சுனிச்சிதமாக இதை கவனிச்சுட்டே இருந்து இந்த பிரம்ம ஞானம் சொன்னதுமே டக்குன்னு புடிச்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியது அந்த உபாசனை. ஆகையால் அதனால என்ன சொல்றேன், பககோவிந்தம். அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணுங்க, அந்த பரமாத்மாவை பஜனம் பண்ணுங்க, நல்ல மார்க்கத்துக்கு வாங்கோ. இந்த சாஸ்திரங்கள்லாம் வேஸ்ட்னு சொல்லல, இப்ப அது ரொம்ப கஷ்டம். 90 வயதான பிறகு இனிமேல இங்க சாஸ்திரங்கள் வாச்சு எண்ணிக்கை அடையிறது. சாஸ்திரம் என்ன சொல்ற தெரியுமா? நான் வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுறது எல்லா சாஸ்திரமும். நீங்க சொன்ன சாஸ்திரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, தர்க்கமோ வியாக்கரணமோ மீமாம்சையோ இவைகள்லாம் என்ன பண்றது? அதுல சொல்லி இருக்கக்கூடியதான சாதனங்களை நம்ம பின்பற்றி வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான மகா வாக்கியங்கள், ஜீவ பிரம்மைக்கிய போதகமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் நம்ம புரிஞ்சுண்டு அதை அனுபவிச்சு சுவைத்து அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படும். இந்த ஜன்மாவில் அதை அனுபவிச்சு ஆகணும். அதை அனுபவிக்கிறதுக்கு சாஸ்திரங்கள், இந்த மகா வாக்கியங்கள் தேவை. இந்த மகா வாக்கியங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் தேவை. நீங்களும் அந்த கோட்டை விட்டு இப்ப என்ன பண்ணணும்? பகவானை தியானம் பண்ணணும். அந்த பகவான் அதை புரிந்து எடுத்து நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு ஆசான கொடுப்பார். அவர் சொன்னாரையானால் அந்த வாக்கியமானது காது வழியாக போய் அது தானா பிடிக்கும். எப்படி புரியும் என்னான்னு சொல்ல முடியாது மனுஷன். ஏன்னா சப்தத்துக்கு, அந்த சொல்லுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. சாதாரணமா ஒண்ணு சொன்னாலும் அது நமக்கு அந்த அர்த்தம் புரியக்கூடியதான கெப்பாசிட்டி, புரிய வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் அந்த சப்தத்துக்கு உண்டு. அது தகுந்த சப்தத்தை தகுந்த சமயத்துல சொல்லக்கூடியதான சப்தம் தகுந்ததான ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த ஜென் பிலாசபின்னு ஒண்ணு இருக்கு. புத்தாளுடைய விவகாரத்துல ஜென் பிலாசபின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. அது வேற எங்கேயும் வளர்க்கல, காஞ்சிபுரத்துல தான் அது பிறந்தது. ஆரம்பிச்சதுல ஜென் பிலாசபி காஞ்சிபுரத்துல தான் ஆரம்பிச்சது. அது ரொம்ப பெருசா பண்ணிவிட்டா. அது என்ன, அதுல அந்த பிலாசபியில படிச்சு பார்த்தேனால் தத்துவம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா சின்ன சின்ன கதை வழியாகவே தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒருவர் ஒரு 7-8 ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னலுக்குள்ள பொந்துட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப எல்லாம் இந்த பிளாட் எல்லாம் போய் பாருங்களேன், 10-20 மாடிக்கு மேல போயிருந்தா எல்லா பக்கத்துலயும் கதை, கிளாஸ் கதவு தான் இருக்கு. இது போல மரத்து கதவு எல்லாம் ஒண்ணு வைக்கல, வெறும் கிளாஸ் கதவு தான் வச்சுட்டு இருக்க. இந்த ஐடி கம்பெனி எல்லாம் பாத்தீங்களா, கருப்பான கிளாஸ் கதவு தான் வச்சுட்டு இருக்க. அது என்னமோ அப்படி வச்சுட்டு இருக்கா. அது போல ஒரு பெரிய எல்லா பக்கத்திலையும் கிளாஸால செய்யப்பட்டதான கதவுல வச்சுட்டு இருக்கா. எல்லாமும் ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை என்ன பண்ணிருக்கான்னா பாதி திறந்து வச்சிருக்க, காத்து வரணுங்கிறதுக்கா. உள்ள 7-8 பெரிய பெரிய பெடஸ்ட்ரல் ஃபேன் வச்சுட்டு இருக்கா. மேல ஃபேன் சுத்துறது எல்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஒரு பட்சி உள்ள வந்துடுது, ஒரு குருவி வந்துடுது.
இவர் தியானம் பண்ணிட்டே இருந்தார். குருவி இந்த பக்கம் அந்த போறதுமே அவருடைய தியானம் கலைஞ்சது. உட்கார்ந்து அந்த குருவி என்ன பண்றது, அதுக்கு வெளியில போக இடம் தெரியல, கண்ணுக்கு தெரியாது. எல்லா பக்கத்துலயும் மரங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. தான் வெளியில போகணும்னு நினைக்கிறது அந்த குருவி. ஆனா என்ன பண்றது, வந்து கண்ணாடியை முட்டுறது. கண்ணாடி குட்டினா அது கண்ணாடி, அது மூக்கு ஒரு வலிக்கிறதே தவிர வழி தெரியல. உள்ள இருந்து பார்த்தா மரங்கள்லாம் தெரியுது, போகணும்னு தெரிகிறது. ஆனா விவகாரம் எல்லாம் தெரியல. இவர் என்ன, அதை விரட்டினோன்னு வச்சுங்களேன், ஃபேன்ல போய் மாட்டி. இவரோ புத்த சன்னியாசி. பௌத்தாளுக்கெல்லாம் என்னன்னா அஹிம்சை தான் முக்கியம், எந்த பிராணியும் கொல்லப்படாது. இப்ப நான் ஏதாவது அதை விரட்டினேன்னா, அது ஃபேன்ல மாட்டின்னு எடுத்தேன்னா யாருக்கு பாப்பம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும், அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அது கண்ணாடி முன்னால அந்த ஜன்னல் கிட்ட வந்ததுமே அப்ப பாக்கிறார், அதுக்குள்ள இந்த பக்கம் ஓடுறது. ஏன்னா அது பயந்து இருக்கு, அது என்ன பண்றது, கவலையோட இருக்க. நான் வெளியில போகணும், வெளியில போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு கவலையோட முமுட்சுவாக இருக்கு. நம்ம பாஷையில சொன்னா முமுட்சுவா இருக்கு. ஆனா அது போறதுக்கு வழி, எங்க போனாலும் வழி தெரியல, வலிதான் ஏற்படுறது. இப்படியே இவரும் பார்த்துட்டு இருக்காரு, கவலையே இல்ல, ஒன்னும் அசையவும் இல்லை. தானும் அசைஞ்சா பயந்துருமே. என்ன பண்ணினா, அது ஒரு நாளைக்கு அந்த கண்ணாடி இருக்கு பத்தில, ஜன்னல் திறந்த ஜன்னல் கிட்ட வந்து உட்கார்ந்து இங்க இருந்து ஒரு கையால ஒரு சத்தம் பண்ணின நடுங்கி வெளியில ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான் போச்சுன்னா கதை ஆயிடுச்சு. கதை போயிட்டு இருக்கக்கூடாது. என்னன்னா அந்த தகுந்த சந்தர்ப்பத்துல தகுந்ததான ஒரு சமயத்துல அந்த தகுந்த வார்த்தையை சொல்லும். இது அந்த குருவி வெளியில கடத்தினது, அதனுடைய சுவாதந்திரத்தை அதுக்கு கொடுத்தது, அந்த பந்தத்திலிருந்து அதை வெளி நடத்தினது எது? இவருடைய உபதேசம் இல்ல, இவருடைய கை தட்டின சத்தம். அந்த ஒரு க்ஷணம் அது என்ன பண்ணிது, இந்த பக்கம் போகணும், அதுக்குள்ள எல்லா அந்த இடத்துலயே 10 தரம் வந்து உட்கார்ந்து இருக்க. ஆனா உட்கார்ந்தது எப்படி, இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து. ஆனா அந்த பக்கம் திரும்பி சத்தம் வந்ததுமே அது அந்த பக்கம் போகணுங்கிற அபிப்பிராயத்துக்காக காத்துட்டு இருந்தார். அதே மாதிரி தான் உங்க குருவும் என்ன பண்றார், அந்த சமயத்துக்கு தகுந்தா போல தினந்தோறும் சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு அந்த சொல்ல ஆனது அதை டக்குன்னு அந்த நாட்கள வந்து அது உங்களை கடத்திட்டு. அதனாலதான் ஏமையா குருணா வாச்சா தரத்யஞ்சோ மகாரணவம், குருவனுடைய நாட்கள உட்கார்ந்து அந்த வாகரூபமாக பகவான் வேலை செய்யற. எல்லோரும் சொல்றது எப்பவும் உபனிஷத்தான் சொல்லிட்டு இருக்கோம், கீதை தான் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தான். ஆனா யாருக்கு எப்ப அந்த பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. அந்த பலமானது எதனால வர்றது, அந்த சப்தத்துக்குத்தான் உண்டு வாங்கி. அதனால்தான் பிரமாணங்களுக்குள்ள சாஸ்திர பிரமாணம் ரொம்ப சிறந்ததுங்க. பிரத்யக்ஷ பிரமாண கண்ணால பார்த்தேள், அனுமானம் பண்ணிருக்கேள், உபமானம் பண்றேள், அர்த்தாபத்தி அனுபலப்தி, எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு. மீன்ஸ் ஆஃப் வேலிட் ப்ரூஃப் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் சப்தம் ஒண்ணுதான் உங்களை காப்பாற்றும். அந்த பிரம்மமானது தந்த உபனிஷதம் புருஷம் புருச்சாமி, உபனிஷத்தினால மட்டும் அறியக்கூடியதான அந்த தத்துவம் நமக்கு வேணும். அந்த தத்துவம் யாரு கொடுப்பார், உங்க குரு வாக்குல பகவான் வந்து உட்காரணும். ஆகையால் அந்த பகவான பிரார்த்தனை பண்ணுங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் சுவாமி மூடன்னு வைக்கிறேன்? எப்ப எதை பண்ணணுமோ அதை விட்டுவிட்டு 90 வயசானவரை இன்னும் இந்த உலகத்திலேயே இருக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும், லோகத்துல இருக்கிறவாள்லாம் நான் பெரிய பண்டிதன்னு நினைக்கணும், போற்றணும், என்ன லாபம்? 10 பேர் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நீங்க சொன்ன கை தட்டினாலும் ஏதாவது லாபம் உண்டா உங்களுக்கு? இல்ல ஆளுக்கு 10,000 ரூபாய் மணிக்கு கொடுத்தாலும் ஏதாவது லாபம் உண்டா? எத்தனை நாள் வச்சுக்க போற? என்னத்தை அனுபவிக்க போற? லட்சாதிகாரியா இருந்தாலும் தயிர் சாதம் தான் சார் சாப்பிடணும், தங்கத்தையா சாப்பிட்டு போற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தினந்தோறும் ஸ்வீட்டா சாப்பிடு. என்னைக்கோ சாப்பிட்டாலே ஸ்வீட்டு டாக்டரை கத்துறான். தினந்தோறும் ஸ்வீட்டா சாப்பிட்டேன்னா முடியுமா? சரீரம் தாங்குமா? அப்ப என்ன வேணும்? காசோ புகழோ பதவியோ எதுவும் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்க போறதில்ல. எல்லாமே ஒரு நாள் விட்டு போயிடும். வச்சுக்கோ. ஏன்னா வந்ததோ இல்லையோ, நேச்சுரலா இருந்ததுன்னா உங்ககிட்டயே இருக்கும். புதுசா வந்ததுன்னா தானா போயிட போறது. மேல போய் சொல்ல போறேன். அழகுன்னு வச்சிருக்கல, அதுவும் கொஞ்ச நாளா நான் போயிடுங்கிற.
அந்த ஸ்லோகம் பார்க்கும் பொழுது பார்ப்போம், எது வருகிறதோ அதெல்லாம் போயிட போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலா இல்ல. நேச்சுரலா நம்மளோட இருக்கிறது என்ன, நான் எனக்கூடியதான் ஆத்மா. அத அறியணும், நான் அறியணும். நான் யார் எனக்கூடியதான ஸ்வரூபம் தெரியாமல் உலகத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு அது வேணும் இது வேணும். நவராத்திரின்னா கொலு பொம்மை பார்க்கணும், தீபாவளின்னா புடவைய பார்க்கணும், குழந்தைகளா இருந்தா பட்டாசு வெடிக்கணும். இதுல தானே இருக்கும். யாராவது அந்த ஆத்மாவை பத்தி நினைக்கிறாளோ, ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போற, பாலஸ்தாவத் கிரீடா சக்தா அப்படின்னு, தருணஸ்தாவத் தருணீ சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா பஜ கோவிந்தம். ஒவ்வொரு ஸ்லோகமும் இதை பார்த்தேளையானால் ஜன்மா முழுக்க பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்கா. ஏன்னா இது லேபர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை சொல்லித்தான் ஆகணும்னு அப்படின்னு சொல்லல, இதயத்திலிருந்து தானா ஓடி வந்ததான பதார்த்தம். அப்ப இப்படி மூடனா இருக்காயே, எங்கே சந்தோஷம் இல்லையோ, எங்க நன்மை இல்லையோ அங்கே நன்மை இருக்கிறதாக நினைக்கிறாயே, தானே மோகம்னு பேர். எங்க நிஜமான சாஸ்வதமான சுகம் இல்லையோ அங்கே சாஸ்வதமான சுகம் இருக்கு என்று கருதுவதற்கு மோகம்னு பேர். ஃபால்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேள் பார்த்தேளா, அதுக்கு தான் மோகம்னு பேர். இது போல கிரந்தங்கள் இப்ப எனக்கு க்ஷேமத்தை கொடுக்குமா இல்லையேப்பா, அதுல போய் சிரமப்படுறிய. சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. அப்பா காலமானது சந்நிஹிதம் ஆயிடுச்சு. காலம்னா டைம். டைம்னா என்ன டைம்? இந்த சரீரத்தை விட்டு கிளம்ப வேண்டியதான சமயம், அதுதான் சமயம். அது வரைக்கும் நம்ம டயத்தை பத்தி பேசவே இல்லையே, காலத்தை பத்தி பேசவே இல்லையே. காலத்தை பத்தி எப்ப நீங்க பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி நினைக்கிறோம்னு பாருங்க. எப்ப உங்க மனசானது வைராக்கியத்தை அடையிறதோ அப்பதான் டைம். கிளாஸ் ஒழுங்கா ஆனந்தமா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் பொழுது நீங்க கடிகாரம் பார்க்கல. கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கடிகாரம் பார்த்து என்ன டைம் இருக்கு. இன்னும் போர் அடிச்சுன்னா கடிகாரத்தை ஆட்டி பாக்குறது, அது வேலை செய்யறதா ஆஃப் ஆயிடுதான். அப்ப ஒரு மனுஷனுக்கு காலத்தினுடைய சம்பந்தம் எப்ப வருது, காலத்தினுடைய நினைப்பு எப்ப வருது, மனசுக்கு அருச்சி வந்தால், மனசுல ஒரு டயர்சம்னஸ் வந்தா தான் டயத்தை பார்த்துக்கிறது. அது வரைக்கும் டைம் உங்களுக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா வாழ்க்கை போற பர்யந்தம் காலத்தை பத்தி மனுஷன் நினைக்கல. இப்ப என்ன ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான சந்தர்ப்பம் வந்தாச்சு. 90 வயசாயிட்டோ இல்லையோ, இனிமேல் விட்டுதானே போகணும். மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏமாத்திட்டு இருக்க முடியுமா? சில பேர் போலீஸுக்கு பயந்துட்டு அண்டர் கிரவுண்டா போயிடுறா. அதே போல யமதம் ராஜாக்கு விட்டு போக முடியுமா? என்ன பண்றது? இந்திரன் ஒரு நாளைக்கு வந்தான். அதுக்கு முன்னால பிரகஸ்பதி சொன்னாராம் குரு, அப்பா கொஞ்சம் பத்திரமாயிரு, ஏன்னா உனக்கு 7.5 வருஷம் சனி பகவான் பிடிக்க போற. அது வரைக்கும் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டே இரு, கபாலிய நினைச்சுக்கோ, சௌக்கியமா இருக்கலாம், ஆனா பத்திரமா இருந்தார். இந்திரன் இதெல்லாம் கேட்க போறாங்க. நான் தான் எல்லா தேவதைகளுக்கு அதிபதினா கிரகங்களை விட அதிபதி அல்லவானா, என்ன இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு இல்ல. ஆனா விவகாரம் என்ன, இந்த இந்திரனுக்கும் மற்ற எல்லாருக்கும் வசத்தியாக கர்ம பலங்களை கொடுக்கணும்னு ஒரு பரமாத்மா பரமேஸ்வரன் இருக்க. அவர் அந்தந்த போஸ்ட்ல இருக்கிறவாளுக்கு அந்தந்த சக்தியை கொடுத்திருக்க. கரெக்டா சொன்ன பிரகாரமாக சனி பகவான் வந்தார், இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஒரு 7.5 வருஷம் என்னுடைய ஒரு அதீனத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சொன்னார். நீ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு படையா சுவாமி, எனக்குன்னு என்ன பண்ணணும்னு பெரியவா சொல்லியிருக்காளோ அதை நான் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். இவர் என்ன பண்ணினார், அந்த புத்தி பாருங்க ஜனங்களுக்கு எப்படி தோன்றதுன்னு. சனி பகவான் வர முடியாம பூர முடியாதான இடத்துல நான் போய் பூந்துருவேன், தெரியாம இருப்பேன் அப்படின்னு. தப்பு ஒண்ணும் இல்லையே, மறைஞ்சு இருப்பேன். நான் எதிர்க்க இருந்தா தானே, இந்திர பதவியில இருந்தா தானே, சிம்மாசனத்துல உட்கார்ந்தா தானே, இந்த ஸ்வர்கலோகத்துல இருந்தா தானே இவன் என்ன புடிச்சுண்டு எனக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்கலாம், நான் இவ யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைச்சுண்டு என்ன பண்ணினார், ஒரு பெரிய எலியா மாறிண்டு என்ன பண்ணார், இந்த காவால்லாம் இருக்கு பார்த்தா அதுக்குள்ள கால்வாய்க்குள்ள உள்ள பூந்துண்டார.
பொதுன்னு அங்கேயே இருந்துட்டார். பாவம் 7.5 வருஷம் இருந்தாரு. எப்படித்தான் இருந்தார்? இந்திர பதவி எங்க இருக்கு, இவர் எங்க இருக்காரு, என்ன போகங்கள், ஏன்டானா சனி பகவான் ஏதாவது புடிச்சுப்பாரோன்னு அங்க இருந்தார். சனி பகவான் ஒன்னும் பார்க்கல. அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணோம். ஏன்னா தேவதைகள்லாம் உங்களை எப்படி இது பண்ணான்னா, ஸ்கூல்ல வாத்தியார் ஸ்கேல் எடுத்து அடிக்கிறா போல அடிக்க மாட்டார். உங்க புத்திய அத போல திருப்பி விட்டுருவார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் 7.5 வருஷம் அசக்கியமான இடத்துல தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிச்சு அங்கே இருந்தார். 7.5 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டார். 7.5 வருஷம் பூர்த்தி ஆச்சு. அந்த சனி பகவான் அடுத்த கிரகத்துக்கு போக ஆரம்பிச்சார். அப்ப என்ன பண்ணார், கரெக்டா 7.5 வருஷம் அடுத்த நம்ம ஜெயிச்சோம் நினைச்சுட்டு வெளியில வந்தாரா இந்திரன். அங்கே சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன ஆச்சுன்னு பாத்தியா, உன்னை ஏமாத்தினேன்னு. என்ன ஏமாத்தல, உங்களைத்தான் ஏமாத்தேன். எங்க இந்திர பதவி, எங்க ரம்பா ஊர்வசி திலோத்தமா கிருதாஜி புஞ்சிகஸ்தலா, எங்க கல்பவருஷம் காமதேனும் அவைகள்லாம் விட்டு ஒரு காவாக்குள்ள ஒரு எலியா போகும். மூஞ்சுடா இங்க மாட்டின் இருந்தால அந்த துன்பத்தை அனுபவிச்சால. இதுதான் சனி சுபாவம். அது மாதிரி ஒரு மோகம் காலம் வந்துருதுன்னா மனுஷர்களுக்கு ஏதாவது தோணும். அந்த புத்திய சரியான வழியில நமக்கு வச்சுக்கணுமே. ஆனால் அந்த புத்திக்கு என்ன பண்ணணும், அந்த புத்திக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும். புலன்களுக்கு மேல மனசு, இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி. அந்த புத்தியில சாஸ்திரத்தை கொடுக்கணும், அந்த புத்தியில உபாசனையை கொடுக்கணும், அந்த புத்தியில பரமாத்மாவுடைய நினைப்பு கொடுக்கணும். அதை விட்டுவிட நான் ஏதோ அதை வாசிக்கிறேன் இதை வாசிக்கிறேன், அங்க பொழுத போக்குறேன் இங்க பொழுத போக்குறேன்னு சொன்னேன். ஆனா புத்தி அந்த பக்கமாகத்தான்பா போகும். ஆகையால் சம்பிராப்தே சந்நிஹிதே காலே, காலமும் கிட்ட வந்தாச்சு. அதுக்காக 90 வயசு ஆன பிறகுதான் பகவானை பார்க்கணும்னு நினைக்கப்படாது. ஏன்னா நாலு நாளுக்கு நம்மளுடைய புலன்களுடைய சக்தி எல்லாம் குறையிறது. முன்னால நீங்க பார்த்த மாதிரி இப்ப பார்க்க முடியறதோ, பெரிய எழுத்து தான் தெரிகிறது, கண்ணாடி போட்டாலும் தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமா உறக்க பேசினாதான் கேட்கறது. டிவிய பார்த்துட்டு அவன் உதட அசைகிறது பார்த்துன்னு இது பேசினாரோ அப்படின்னு நினைக்கிறத தவிர காது கேட்கல. அதே போலயே நம்ம ரொம்ப பதார்த்தங்கள்லாம் காது நடக்க முடியல, மாடிப்படிக்கிட்டு ஏறதுக்கு லிப்ட் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறோம். முன்னாலாம் லிப்ட் இருந்தாலும் வெயிட் பண்றதுக்கு பொறுக்காம டக்கு டக்குன்னு 2-3 படிக்கட்டு ஏறி போயிட்டே இருந்தாள். ஒரு மனுஷன் அவன் ஹெல்த்தியா இருக்கானா இல்லையான்னு எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 படிக்கட்டா ஏறானா இல்ல 2 மாத்திரையா சாப்பிடுறானா. 2 படிக்கட்டு ஏறினானே ஆனால் அவன் புத்திசாலி, நான் ஹெல்த்தியா இருக்கான். 2 மாத்திரை சாப்பிட்டான ஒரு வேலைக்கு என்னடா விவகாரம் தான் அவன் சீக்கிரமா சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரட்சதி துத்ரிங்கரணே. ஆகையால் பிரயோஜனம் இல்லப்பா. ஆகையால் எப்பொழுது காலம் நெருங்கித்தோ, இந்த காலம் நெருங்கிட்டுன்னு அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொன்னார். ஆனா நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும், காலமானது 40 வயசானதுமே நெருங்கிட்டு. ஏன் சுவாமி 40 வயசுங்கிற, நாங்க என்ன 100 வயசு இருக்க வேண்டாம்? ஆனா இருங்கோ, யார் வேண்டான்னு சொன்னா. ஆனா 40 வயசு ஆயிடுதுன்னா இனிமேல தாங்கிறது கஷ்டம். நம்ம முழு முயற்சியோட இந்த ஜென்மாவில பகவானை அடையறதுக்கு வேண்டியதான சாதனங்கள் பண்ணணும். அந்த சாதனங்கள் பண்ணணும்னு சரீரம் ஒத்துழைக்கணுமோ இல்லையோ, ஜபம் பண்ணணும்னு உட்காரணுமோ இல்லையோ, தியானம் பண்ணணும்னு உட்கார முடியணுமோ இல்லையோ, ஒரு ஹோமம் பண்ணணுமோ இல்ல 4 பேருக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமே. ஏன்னா நம்ம உடம்பு சௌக்கியமா இருந்தாதான் நாம 4 பேருக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ண முடியும். இவைகள்லாம் ஒண்ணும் பண்ணமையா நீங்களே 4 பேருடைய தயவை எதிர்பார்க்கக்கூடியதான நிலையில இருந்தேடையானா என்ன லாபம்? ஆகையால் ஒரு 30-40 வயசு ஆயிடுதையானால் இனிமேல மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா இதை அறியறதுக்கு வழி பார்க்கணும். அதுவே தவிர வயசாயிடுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பகவத் தியானத்துல தான். இதுதான் நம்ம நாட்டினுடைய வழக்கமா இருந்தது. சின்ன குழந்தைகளா இருக்கிறப்ப அதீத வித்யானாம், படிப்பு படிச்சுட்டு இருந்தா எவ்வனே விஷய ஈஷினாம், எவ்வனம் வரும் பொழுது உலகத்தை எல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். வார்த்தகே முனிவிருத்தேனாம், வார்த்தகே 60 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இத வீட்டு கொத்து சாவிய மாட்டு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் விட்டு தனிச்சு நிக்கணும். இந்த வீட்டு சமையல் கட்டக்குள்ள நீ வரப்படாது, நீ குளிக்காம இங்க வரப்படாது, உள்ள ஒண்ணும் பண்ணப்படாது அப்படின்னு மாட்டு பொண்ண வெளியில வச்சு
ஏன்னா மேல் காரியங்கள் தான் பண்ணணுமா, காய்கறியை கட் பண்ணி கொடுக்கறது, பாத்திரத்தை அலமெண்டு வர்றது, இதுல தான் நீங்க பண்ணணும். உள்ள ஏத்தி இறக்கிறது யார? நான் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மாமி நான், மாமியார நான் தான் மாமியார். இப்படின்னு நினைச்சுன்றதுன்னா ஜன்மா முழுக்க மாமியாரா தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு போடணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தனிமையில் இனிமையை பார்க்க கத்துக்கொள்ளணும். ஏகாந்தமா நம்ம இருந்தாலே, வீட்டுக்குள்ளேயே ஏகாந்தமா இருந்து அத மனசுல பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இல்லையே, இருக்க முடியலையே நம்மளால. உங்க இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து பகவானை தியானம் பண்ணுங்க, பகவானோட குணங்களை சொல்லுங்க, அவருடைய ஸ்தோத்திரங்கள்ல மனசுலயே அப்படியே நினைச்சுருங்க. இப்படி பண்ணினா வார்த்தகே முனிவருத்தேனா யோகேன அந்தே தனுத்யஜாம். ரகுவம்சத்துல யோகேன அந்தே, கடைசி காலத்துல யோகத்தை பண்ணி அந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்த்து நம்ம பிராணம் இந்த சரீரத்திலிருந்து போகும் பொழுது 2 புருவங்களுக்கு நடுவுல ஓங்காரத்தை தியானம் பண்ணினாலாம். அந்த 8வது அத்தியாயம் பகவத்கீதையில அந்த ஓங்காரத்தை 2 புருவங்களுக்கு நடுவுல தியானம் பண்ணி அப்படியே பிராணம் விட்டாலாம் மகான்கள்லாம். அந்த அளவுக்கு இல்லாத போனாலும் பகவத் தியானம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாமோ இல்லையோ. அதான் பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. காலம் என்ன தெரியாது சார், எப்ப நம்ம சரீரம் முடிய போறதுன்னு யாருக்குமே தெரியாது. நோபடி கேன் கிவ் கேரண்டி. தீராத வியாதி வந்ததுன்னார், அந்த வியாதி வந்தா பிராணனை போக்கிக் கொள்ளணும்னு முயற்சி பண்ணவாளாலாம் முடியல. நம்ம சௌக்கியமா இருப்போம் நினைச்சுண்டே இருந்தா பிராணம் போயிடும். பிராணம் சரீரத்திலிருந்து போகிறதுங்கிறது அவளுடைய பிராரப்த கர்மாவை தவிர அவர் ஒன்னும் பண்ண முடியாது. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை வந்தது, ஏதோ விவகாரம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணா, வசிஷ்டருடைய 100 குழந்தைகளையும் எரிச்சு விட்டார். எப்படி சாதாரண சின்ன சின்ன குழந்தைகள், கைக்கு வந்த குழந்தைகள் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணி நன்ன உலகத்துல இருக்கக்கூடியதான குழந்தைகள் 100 பேரையும் ஒரே தரம் அழிச்சிடாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைகள் எல்லாம் எரிஞ்சு கிடக்கிறா, வெறும் தூஷித்தாங்க. யோகத்துல பார்க்கிறார் விஸ்வாமித்திரர் பண்ணினார். குழந்தைகளை வளர்க்கறதுன்னு எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த குழந்தைகள் கைக்கு வர அளவுக்கு ஒரு 20-25 வயசுல இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் எவ்வளவு அவள் மேல நம்ம வச்சிருக்கோம், எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கோம், எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். அப்படிப்பட்டதான அத்தான குழந்தைகளும் எரிஞ்சு போனா அவரால் தாங்க முடியல அந்த துன்பத்தை. மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்து அந்த ஆசையினால தானே தடப்பட்ட கோபம் வந்து அதனால தானே இப்படி நடக்கும். விஸ்வாமித்திரங்க வந்தது, இந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சுட்டு பிராணஹானி பண்றதுக்கு தயார் பண்ணிட்டாரு. சூசைட் பண்ணிக்கூடாது, பண்ணினா கர்மா போகாது, அடுத்த பிறவில பெய்யாதான் இருப்பேன். இருந்தாலும் அவரால் தாங்க முடியல. ஏன்னா உலகத்துல எல்லாத்த விட ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா? நீங்க சொல்வீங்க எங்க ஆத்தக்காரின்னு, கதை இல்ல. ஸ்திரீகள் சொல்லுவா எங்க ஆத்தக்காரர் எனக்கு தெய்வம் மாதிரி பிராணம் மாதிரி இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நிஜமான பிரியம் எங்க குழந்தைகள் இருக்கிற. நான் சொல்லல, வேதம் சொல்ற ஆத்மா வை புத்திர நாமாசி. நீங்களும் உங்க பையனும் ஒண்ணுதான். ஸ்திரீகளுடைய சரீரத்திலிருந்து பிஞ்சு வந்தவன் தானே அந்த குழந்தை. யாரா இருந்தாலும் அந்த ஸ்திரீ சரீரத்திலிருந்து பிஞ்சு தனியா வந்ததானே. மரத்திலிருந்து காயான தனியா எப்படி வந்ததோ அப்படி அந்த அம்மா நடத்துல இந்த குழந்தை தனியா வந்திருக்கா. அந்த அம்மானுடைய உதிரம் தானே எப்படியா வருது. இப்ப அதே சரீரம் தானே. அங்கா அப்பா அவனுடைய சரீரத்துல ஒவ்வொரு அங்கம் இருக்க, அதனுடைய எசன்ஸ் தானே வீரியமாயி ஸ்திரீகளிடத்துல போய் எங்க திரும்பி வந்திருக்க. அப்ப அப்பாதே அந்த குழந்தை, அம்மா தான் அந்த குழந்தை. அவளுக்கு தன்னிடத்துல தானே பிரியம் எல்லோருக்கா. எல்லாரை விட பிரியம் யாருக்கு? தன்னிடத்துல. நீங்களும் உங்க குழந்தையும் ஒண்ணுதான். ஆயால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலோ ஒரு சின்ன ரத்த காயம் வந்தாலோ இவன் தனக்கு வந்தா போல ஓடுறான் சார் டாக்டர்கிட்ட. அதுவே தனக்கு வந்ததுன்னா தூங்கினா வரும், சரியா போயிடும். ஏண்டா காசு அதுக்கப்புறம் இஷ்டம். அந்த காசு எல்லாம் பண்ணக்கூடாது, மாத்திரைக்கு காசு எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா பையனுக்குன்னு என்ன எம்ஆர்ஐ ஸ்கேனா எதோ எடுங்கோ பண்ண பரவாயில்ல, அவன் சௌக்கியமா இருக்கான்.
எத்தனை நாஸ்திகள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஆஸ்திகள் ஆயிட்டா தெரியுமா? குழந்தை மேல அவ்வளவு இஷ்டம். இது இருக்க வேண்டியதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட நிஜமான ஆத்மா உங்கள்கிட்ட உள்ளது. அந்த குழந்தையாந்து கவுனமான ஆத்மா, நிஜமான ஆத்மா, முக்கியமான ஆத்மா உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. அவரை பார்க்கணும் சுவாமி, அவருக்காகத்தான் உழைக்கணும். அதனால எந்த சமயத்துல காலம் முடிவுறதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. 60 வயசுல முடியலாம், 90 வயசுல முடியலாம், 110 வயசுலயும் முடியலாம். அதற்காக எப்பவோ ஆக போறது நினைக்காதீங்க. இன்னைக்கு காரியம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்னைக்கே படிச்சிருந்தோம். ஜெயம் கீதா நாம சஹஸ்ரம். காலம்பரை எழுந்ததுமே முதல்ல ஒரு ஸ்லோகம் கீதையை வாசிக்கணும். ஸ்நானம் பண்ணியிருந்தா விஷ்ணு சஹஸ்ரம் படிச்சு பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு பாக்கி. அந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிறவ எல்லாருக்கும். புத்திர மித்திர கலத்ராதிஷு விகலேஷு சகலேஷுவா அகமேவ விகல சகலோவேதி பாக்கிய தர்மான் ஆத்மனி அத்தியஸ்யதி அப்படிங்கிறார் பகவத்பாதால் அத்தியாச பாஷ்யத்துல. நம்ம ஆத்துக்காரிக்கு கவலை வந்தாலோ, குழந்தைகளுக்கு கவலை வந்தாலோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு கவலை வந்தாலோ, அது நமக்கு வந்தா போல நம்மளை தாக்கிறதோ இல்லையோ. ரகுகுண மகாராஜா பல்லக்குல போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கிற பல்லாக்குல கீழே ஜடபரதன் எடுத்துட்டு போயிட்டு பல்லாக்க சுமந்துட்டு போறார். அவர் குதிச்சு குதிச்சு போனார். ராஜாவுடைய பல்லாக்கு அவர் தலையானது அந்த பல்லாக்குல இடிச்சிருந்தது. உன்னை யம தர்மராஜா மாதிரி உனக்கு தண்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு இவர் சிரிச்சார். நீ என்னடா எனக்கு தண்டத்தை கொடுக்கறது? என் சரீரத்தை நானே தண்டிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு சாப்பிடாம அதை பண்ணாம நானே பண்ணிட்டு இருக்கேன். சரீரம் நான் இல்லைன்னு கல்லுமா இருந்தா நினைச்சுட்டு இருக்கேன், நீ என்ன பண்றது அப்படின்னு. அவர் போற வழியில் அவர் போனார். மறுபடியும் அடிபட்டது. கீழே குதிச்சார். ராஜா வாளை எடுத்தார். அவரை கொல்லணும்னு பார்த்தார். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவருடைய தோள் பட்டையில அந்த பூனம் தொங்கிட்டு இருந்தது. பக்கம் நின்னுட்டார். ஏன்னா ஒரு பிராமணனை கொன்னோம்னா 18 ஜன்மா கீழே ஜன்மா வரும். ஆடாடா எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னா, உங்களை சுமக்க சொன்னேன்னு நீங்க யாரு, பிராமணால எப்படி மாட்டின்ட்டு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கிறேன். நான் வேதாந்த கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்களை பார்த்தா பெரியவா மாதிரி இருக்கல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லுங்க. என்ன சந்தேகம்னு அப்புறம் சொல்ற. சத்ருவானா அந்த அம்ப அடிச்சான, என் மேல அம்ப அடிச்சானையானால் அந்த அம்பானது இந்த உடல்ல போய் மாட்டிக்கிறது. அந்த உடல்ல குத்தினதுமே அந்த தோலானது நரம்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அந்த நரம்பானது மனசுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அந்த மனசுக்கு பக்கத்துல இருக்கிற பிராணமானது கொதிக்கிறது. அந்த பிராணம் சரீரத்தை விட்டு போகணும்னு ட்ரை பண்றது. இவ்வளவு நடக்கும் பொழுது அம்பு பொய், சரீரம் பொய், உலகம் பொய், சத்துரு பொய், இப்படி எல்லாம் வேதாந்தத்தை பேசிட்டு இருக்கிற புரியலையேங்க. டே டு டே லைஃபுக்கும் உங்க வேதாந்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே. உலகம் எல்லாம் மித்யான்னு சொல்றல, ஆனா எனக்கு தாங்க முடியலையே. இது எப்படி புஸ்தகத்துல இருக்கிறதும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரதும் வெவ்வேறையா இருந்தா நான் எப்படி தாங்குவேன்? என்ன பதில் சொன்னா தெரியுமோ? நான் தண்டுல கர்ப்பரந்திரி. அப்பா அடுப்புக்கு மேல பாத்திரத்தை வச்சிருக்கள், பாத்திரத்துக்குள்ள ஜலத்தை விட்டுருக்கள், அந்த ஜலத்துக்குள்ள அரிசிய போட்டிருக்கள், இந்த கீழே அடுப்பு இருக்கு பத்தில அதுல கட்டைய காய்ச்சி வச்சிருக்கள். அந்த கட்டையானது அதுல நெருப்பு இருக்கு. நெருப்பு எதையும் தொடல, நெருப்பு ஜுவாலைய தொட்டுது. அந்த ஜுவாலையானது பாத்திரத்தை தொட்டுது. அந்த பாத்திரமானது சூடாருது. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலமானது சூடாருது. அந்த ஜலமானது அந்த அரிசிக்குள்ள போச்சு. அந்த அரிசியானது வெந்து அது மிருதுவா சொல்லியா, ஸ்தால்யக்னிதாபா பயசோபிதாபா தத்தாபதா தண்டுல கர்ப்பரந்திரி, அது வரைக்கும் போயிருக்கோம் இல்லையா. அது மாதிரி இத்தனையும் போறதப்பா, அது வரைக்கும் ரைட்டு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இவைகள் ஆனாலும் அந்த குடத்துக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி சூடா இருக்கா? இடைவெளி ஒண்ணும் ஆகல. அதுக்குள்ள இருக்கிற பாத்திரம் சூடா இருக்கு, ஜலம் சூடா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அரிசி சூடா இருக்கு, அரிசி வந்தா இருக்கு. ஆனா அந்த பாத்திரத்துக்கு நடுவுலயும் இடைவெளி இருக்கும் இல்லையா, அங்க கை வச்ச ஒண்ணும் ஆகாத. அதே மாதிரிதான்
ஆத்மா எல்லா இடத்துல இருந்தாலும் ஒண்ணும் ஆகாதப்பா. பதில் சொன்னார். அதே க்ஷணமே நான் இனிமேல குரு விட்டு போக வேண்டாம், நீங்கத்தான் குரு ஆயிட்டேன். அங்கே ஞானம் வந்தது. அது பாகவதம் கதை, நமக்கு இப்ப வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, மனுஷனுக்கு ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு தகுந்ததான சமயம் வேணும். அந்த சமயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன், தினந்தோறும் 1/2 மணி நேரம் ஆகுது சார் ஹிந்து பேப்பர் படிக்கிறது வாங்குற வாழ்க்கை. அதே ஞாயிற்றுக்கிழமை 30 பக்கம் கொடுக்கும். போனா போட்டுமே, ஏதோ ஒன்று ஹெட்லைன்ஸ் பார்த்து விடப்படாதா, எல்லாமும் படிக்கிறான் சார். இவன் படிக்கிறது போகாம பையனானு நீ படிக்கிறதுக்குள்ள எனக்கு வேணும் நான் சொன்ன லாஸ்ட் 2 பேப்பர் எடுத்துன்னு போயிட்டான். ஏன்டா அதுல கிரிக்கெட் விஷயம் இருக்கு. ஆத்துக்காரி இதை பத்தி நினைக்கவே இல்லை, எல்லாம் பைத்தியம்னு தீர்மானம் பண்ணிட்டா. அதனால அந்த பக்கம் ஒண்ணும் போகல. ஆனா ஜனங்கள்லாம் எவ்வளவு டைம் இந்த சின்ன விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ற. அந்த சமயமானது சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு வாசிகளா நம்ம தான் கவனிக்கணும். ஊர்ல இருக்கிறவா யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம், சொல்லி பிரயோஜனம் இல்லை. நமக்கு நம்ம பாத்துக்கணும். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரட்சதி டுக்ரிங்கரண. டுக்ரிங்கரண விஷயத்துல இருக்கக்கூடியதான லௌகிகமான விஷயங்கள் உன்னை இந்த மேல காப்பாத்தாது. விஷயம் உங்களை காப்பாத்தணும்னா காப்பாற்ற வேண்டியது வேதாந்தம் ஒண்ணுதான், காப்பாற்ற வேண்டியது பகவான் ஒண்ணுதான். அதனாலதான் கோவிந்தான்னு போட்ட. ஏன் சிவான்னு போடப்படாதா, அருணான்னு போடப்படாதா, அம்பாள்னு போடப்படாதா, கோவிந்தான்னு போட்டதுக்கு என்ன அர்த்தம்? வேதங்கள்னால் போற்றப்பட்டதான அந்த சுத்த பிரம்மம் ஒண்ணுதான் உங்களை காப்பாற்று. ஆகையால் அது பல உருவங்களை எடுத்துக்கலாம். உங்க இஷ்டமான தெய்வம் முருகனா வரலாம், கணபதியா வரலாம், எந்த தெய்வமாகவும் வரலாம். எல்லா தெய்வம் ஒண்ணுதான், இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு. ஆகையால் வேதங்கள்னால போற்றப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் இருக்கே, அவரை தியானம் பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணுங்க. அதுதான் பண்ணலாமே தவிர சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரட்சதி டுக்ரிங்கரணே மூடஜைஹிதநாகம திருஷ்ணாம் குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணாம் யலபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மனுஷன் தன் மனசை எப்படி பழகிக்கணும்? காசு வந்துட்டே இருக்குன்னு அது வரணும் வரணும்னு ஆசைப்படாது. வரட்டும், காசு வரணும். காசு எப்படி வரணும்னா தினந்தோறும் வந்துட்டே இருக்கணும், அதை பத்தி இல்ல. ஆனா வரலையேன்னு எதிர்பார்க்காது. வரலையேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமே தவிர வேற ஒரு எண்ணமும் வராது. ஆனா இன்னைக்கு மணி ஆர்டர் வரலையே, மணி ஆர்டர் வரலன்னு பார்த்துட்டா விஷ்ணு காரணமா படிக்கிறாள். மணி ஆர்டர் தான் படிச்சுட்டு. பணத்தை பத்திரதான எண்ணம் உங்க மனசுல இருக்கிற பரியந்தம் அந்த எண்ணமானது நீ எல்லா எண்ணங்களையும் அழிச்சு விடும். அதே போலயே மனசுல வைராக்கியம் வரணும். வந்தா வரட்டும், போனா போட்டும். இத்தனை நாள் வாழலையா, லோகத்துல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்க, அந்த ஒரு வைராக்கியத்தை வரவழைச்சுக்கணும். எது நமக்கு நிச்சயமா வருமோ அதுதான் வருமே தவிர மற்றது வராது எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இப்படி நீங்க வாழ்ந்தீடையானால் உங்க வாழ்க்கையெல்லாம் ஆனந்தமாகவே இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இது அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு பார்ப்போம். ஹரி.